எக்ஸாம்பிள் 2.54ல் இந்த மாதிரி சீரீஸை கொடுத்துட்டு சம்ம கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரி சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சீரீஸ் எடுத்துக்குவோம். 1 + 2 + 3 + 50 இல்லையா? இதை கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இந்த சீரீஸை பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன நம்பரு? ஒரு நம்பர் தான் வித்தியாசம் வருது. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே என்ன நம்பரு? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் இப்படி வருது. அதோட சீரீஸ் சம்மு எப்படி இருக்கும்? n × n + 1 / 2 இல்லையா? அப்போது என்னங்கிறது என்னது? என்னங்கிறது 50. அப்போது 50 × 51, அதாவது 50 + 1 இல்லையா? 50 + 1 / 2 = இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 25 இல்லையா? அப்போ 25 × 51 ஆச்சா? இதை மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் வந்து பாருங்கள். 51 × 25, 1 5s are 5, 5 5s are 25. இது 251s are 102 இல்லையா? 102. 5 7 2 1. அப்போ இது எவ்வளோ வந்துச்சு? இந்த சம்மை கூட்டினா எனக்கு 1275 வந்துச்சு. இப்போ செகண்ட் சம் எழுதுகிறேன். எடுத்தால் அது சீரியஸ் பாருங்கள். அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? பாதிலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? நேச்சுரல் நம்பருக்கு பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? 1 + 2 + இப்படியே போயிட்டு தான் இது 75ல் இந்த சீரீஸ் முடியும் இல்லையா? ஆனால் என்னை கேட்டது இது எப்படி இருந்து கேட்டிருக்காங்க? 16லேருந்து கேட்டுக்கிறாங்க. அப்போது இந்த நம்பர் எனக்கு கேட்கல. 15 வரைக்கும் எனக்கு கேட்கல. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த 15 நம்பரை கழிச்சு ஆகணும் இல்லையா? ஏன்னா பாதிலேருந்து தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 சீரீஸாக எடுப்பேன். எப்படின்னா 1 + 2 + 3 × 75 minus 1 + 2 + 3 15. இந்த முழுசுலேருந்து இந்த 15 கழிச்சிட்டான். இந்த முழு இது சீரீஸ் இருக்குது இல்லைங்களா? அதுலேருந்து 15 வரைக்கும் நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு பேலன்ஸு இது கிடச்சிரும் இல்லையா? ஸோ நான் இந்த பார்ட்டை மட்டும் நான் சீரீஸோட சம்மை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து மொத்தத்தில் இந்த 15 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வருது பாருங்கள். இந்த சீரீஸுக்கு என்ன ஃபார்முலா? n தான். n = 75. இங்கே n = 15 இல்லையா? இதை ஃபார்முலா n × n + 1 இல்லையா? n × n + 1 / 2. இதுவும் n × n + 1 / 2. அப்போ இது எப்படி எழுதலாம்? 75 × 75 + 1/2. இது 15 × 15 + 1/2. இது என்ன எழுதலாம்? 75 × 76 இல்லையா? / 2. இது எப்படி எழுதலாம்? 15 × 16 / 2. கேன்சல் பண்ணால் 8. இதை கேன்சல் பண்ணால் 38. அப்போ என்ன மிச்சமாக இருக்குது எனக்கு? இதெல்லாம் மைனஸு. இதெல்லாம் மைனஸ். அப்போ 75 × 38 minus 15 × 8. 15 × 8 என்னது? 120. இது க்ளீனாக தெரியும். இது நான் கண்டுபிடிக்கணும். 75 × 38. 8 5s are 40. 0 4 8 7s are 56. 56. இது ஒரு 4 6 60. 3 5s are 15. இது 1 22. 0 5 8 2. அப்போது 2850. 2850ல் இதை மைனஸ் பண்ணணும் இல்லையா? 2850 minus 120 கழிச்சா எவ்வளோ வரும்? 0. இது 3. இது 7. இது 2. 2730. இந்த 2730ங்கிறது எதோட அடிஷனு? இந்த 16லேருந்து ஆட் பண்ணோம் இல்லையா? அதோட அடிஷனு. ஓகேங்களா? தேங்க்யூ.